Taste the Daily. இந்தியா கூட்டணியில் உள்ள மம்தா, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் கூட இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இஸ்லாமியர்களுக்கு திமுக பச்சை துரோகம் செய்துள்ளது. அதாவது இதுவரை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தின் சார்பில் ஒரு இஸ்லாமியர் கூட மக்களவைக்கு தேர்வாகவே இல்லை. இந்த இடத்தில்தான் சமூக நீதியையும் சுயமரியாதையும் உயர்த்தி பிடிப்பதாக கூறும் திமுக இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துள்ளதா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இது தற்பொழுதைய நிலை மட்டும் இல்லை. இஸ்லாமியர்கள் நலன், சமூக நீதி என்று நாடகமாடும் திமுக இதுவரை ஒரு முஸ்லிமை கூட மக்களவைக்கு அனுப்பவில்லை என்றால் இஸ்லாமியர்கள் மீது திமுகவுக்கு இத்தனை வெறுப்பு இருக்கிறதா என்று மலைத்து பார்க்கத்தான் தோன்றுகிறது. காயிதே மில்லத் தனது மரண தருவாயில் கருணாநிதியின் கையை பிடித்து இந்த சமூகத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறியதாக திமுக பல ஆண்டுகளாக நாடகமாடி வருகிறது. கையை பிடித்து ஒப்படைத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு திமுக செய்யும் கைமாறு இதுதானா? இந்த இடத்தில்தான் ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. ஒரு சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை பறித்துவிட்டு சமூக நீதியை நிலைநாட்டியதாக எப்படி திமுகவால் பெருமை எடுத்துக் கொள்ள முடிகிறது? இஸ்லாமியர்களை நிறுத்தினால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என்கிறது திமுக கும்பல். இந்த காரணத்தை கூறுவதற்கு உண்மையிலேயே திமுக கும்பல் வெட்கி தலைகுனிய வேண்டும். இஸ்லாமியர்கள் இல்லாத அமைச்சரவையை பாஜக கட்டமைக்கும் பொழுது திமுக அவர்களுக்கு பல்லக்கு தூக்குவதைப் போல இஸ்லாமிய வெறுப்பை ஒவ்வொரு தேர்தலிலும் கக்கியுள்ளது. இந்த இடத்தில் ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. திமுக தனது மக்களவை அரசியல் வரலாற்றில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஏன் பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை என்பதுதான் அந்த கேள்வி. அதே நேரத்தில் அதிமுகவோ 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதியில் அன்வர் ராஜாவை நிறுத்தி மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இஸ்லாமியர்களின் நெற்றியில் முத்தமிட்டு அம்மா சமூக நீதியை காத்தார். இப்படி ஒரு வரலாறு திமுகவுக்கு உண்டா? மிலாது நபி கூட்டங்களில் பேசியதையும் மிலாது நபிக்கு விடுமுறை அளித்ததையும் மிக பெரிய சாதனையாக பேசுவதுதான் திமுகவின் சமூக நீதியா? அரசியல் அதிகாரத்தை இஸ்லாமியர்களுக்கு மறுப்பதன் மூலம் எந்த திராவிட மாடலை ஸ்டாலின் நிலைநாட்டப் போகிறார்? உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுவதுதான் எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் திமுக ஒவ்வொரு தேர்தலிலும் செய்து வருகிறது. ஆனால் மறுபுறத்தில் அதிமுகவின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் 2000க்கு பிறகு தோன்றிய முஸ்லிம் அரசியல் கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்தது அதிமுக தான் என்பதை கவனிக்க வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் வெற்றி பெற்ற இஸ்லாமியர்கள் அதிமுக சின்னத்தில் தான் வெற்றி பெற்றார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்த வரலாற்று துரோகம் பட்டவர்தனமாக தெரியும். ஆக மொத்தத்தில் இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிக்காக மட்டுமே திமுக பயன்படுத்தி இருக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக மரியரீகன் சாமிக்கண்ணு.